பிருந்தாவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பேக் பண்ண போகிறோம். அதுவும் அன்ரிசர்வ்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். மாதிரியே தான் இங்கேயும் க்ரௌட் ஹெவியாக தான் இருக்குது. ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ரொம்ப மாதம் கழித்து நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் விளாக் வரப்போகுது. ஆமாம், இந்த வாட்டி நம்ம ட்ரெயின் ட்ராவல் விளாக் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுவும் நம்ம அரக்கோணம் ஜங்ஷனில் இருந்து ஷார்ட் வீடியோ தான், ஒரு 3/4 மணி நேரம் அவ்வளோதான். ஒரு 8:35க்கு நம்ம அரக்கோணத்துக்கு வந்து ஒரு 9:30 பக்கம் வாக்கில் எடுத்துன்னு போய்ட்டு உங்களை காட்பாடு ரீச் பண்ண வைக்குது. இந்த வண்டி காட்பாடு வரைக்கும் தான் போதான் கேட்டால் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு அரக்கோணத்தில் என்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் விஷயமா போகிறோம், அதே ஒரு விளாகாக எடுத்து காமிக்கலாம் சொல்லியிருந்தால தான் சரி, நம்ம ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, அதனால் இந்த வண்டி ட்ரை பண்ணுறேன் திருப்பி. பிருந்தாவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பேக் பண்ண போகிறோம். அதுவும் அன்ரிசர்வ்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். அன்ரிசர்வ்டில் ரொம்ப மோசமாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். இந்த சென்னையிலேருந்து வந்துட்டு அரக்கோணம், காட்பாடி, இந்த ஷோலிங்கர் இந்த வழிலாம் போகும்போது லோக்கல் பீப்புள் நிறைய பேர் ஏறுவாங்க. அதனால் இந்த வண்டி லோக்கல் பீப்புளுக்கும் இந்த வண்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லாங்கில் போகிறவங்களுக்கும் இந்த வண்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோ பண்ணிட்டோம், பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போயிட்டு பாருங்கள். அன்ரிசர்வ் ட்ராவல் வேக ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சண்டே தான் ட்ராவல் பண்ணுறோம், பார்க்கலாம் ட்ராவல் வேக எப்படி அமையுதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்டேஷன் உள்ளே போயிட்டு ட்ரெயின் வரத்துக்கு இன்னும் ஒரு 2 மணி நேரம் இருக்குது, போயிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம தலைவன் டபுள் டக்கர் என்ட்ரி ஆகிடுச்சு. டபுள் டக்கர் பின்னாடி தான் நம்ம பிருந்தாவனம் வரோம். டபுள் டக்கர் கிராஸ் ஆன உடனே அடுத்து நம்ம தலைவன் தான் வரப்போகிறான் பாருங்கள். அங்கே தெரிகிற லோக்கல் ட்ரெயின் பார்த்தீங்களா, அது வந்துட்டு இஎம்யூ கார் ஷெட் ஆவடி ஏவிடி போட்டுக்குது பார்த்தீங்களா. அங்கே நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கே கோச். மேலே வந்துட்டு அந்த இயற்கைன்னு போட்டுக்கிறாங்க, அது மேலே போகுது இது வச்சுங்களா, இயற்கைன்னு போட்டு சூப்பராக இருக்குது அந்த வண்டிக்கு. நம்ம ட்ரெயினுக்கு அரக்கோணத்தை விட்டால் அதுக்கு அடுத்தது ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோலிங்கர், அதுக்கு அடுத்தது வாலாஜா, அடுத்தது நம்ம காட்பாடி தான். நடுவில் இந்த 2 ஹால்ட்டு மட்டும்தான். அடுத்த 3வது ஹால்ட்டில் நம்ம இறங்கிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் டெய்லியும் ரன் ஆகிற ட்ரெயின் தான். சரி, நம்ம வண்டி கடம்பத்தூர் கிட்ட வந்துடுச்சு. ட்ராவல் பேக் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. எப்படி அமைய போகுது தெரியல வேறு. ஏன் கேட்டிங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு வேறு விளாக் பண்ணி வேறு, அதனால கை ரொம்ப கை டைப் அடிக்குது வேறு. என்ன பண்ண தெரியல வேற. பார்க்கலாம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம தலைவனுக்கு எப்பவுமே சரி டிமாண்ட் இருக்குன்னு சொன்னல, பார்த்தீங்களா பின்னாடி சரியான க்ரௌடு. உள்ளே எப்படி ஏற போகிறோன்னே தெரில. நம்ம பக்கத்தில் போகிறது வந்து நம்ம திருவனந்தபுரம் சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸுங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு உள்ளே போயிட்டு. நம்ம விளாக் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, அதனால தான் கூட்டத்தை பார்த்தோன்னு சும்மா வாய் குளருது வேறு. எப்படி எடுக்க போகிறோம் ஒன்று புரியல வேறு. இந்த க்ரௌடு மத்தியில் நான் மாட்டிக்கின்னு பார்ப்போம். நம்மளுக்குன்னா அங்கே காட்பாடு போய் இறங்கிட்டு போகிறோம், 3/4 மணி நேரத்தில் போய்ட்டு இறங்கிட்டு போகிறோம். நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெங்களூர் வரைக்கும் போகிறவங்களுக்கு தான் நம்ம ரிஸ்க்கு. அதுவும் அன்ரிசர்வ்டுன்னா சொல்லவா வேணும். கூட்டெல்லாம் அன்ரிசர்வ்டில் பார்த்துங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
அதாவது அன்ரிசோர்ட்டில் கூட்டம் ஏறத்துக்கே வழி இல்லை, அதனால புக்கிங் கோச்சில் ஏறலாம். அதுவும் எப்படி இருக்கு பாருங்க, அந்த க்ரௌடு எப்படி இருக்கு பாருங்க. அந்த நீட்லையும் இதே நிலைமை தான். அன்ரிசோர்ட் டிராவல் பிளாக் கிடையாது இது. அன்ரிசோர்ட் டிக்கெட்டை வச்சு ரிசர்வேஷன் கோச்சில் போகிற பிளாக். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா வச்சுக்கிறது. ஏன்னா வேற வழி இல்லை, இதில் தான் ஏறி ஆகணும். இது தப்பானு கேட்டிங்கன்னா தப்பு தான், வேற வழி இல்லை எங்களுக்கு. அதனால தான் இந்த கோச்சில் ஏறலாம். சரி, ஏதோ ஒரு இங்கே இறங்க காட்பாடி தான் நான் இறங்கிட போகிறோம். வாங்க ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம். அரசோணம் ஜங்ஷன்லேருந்து பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில். சோளிங்கர்லாம் க்ரௌட் ஹெவியாக தான் ஏறுறாங்க. பாலாஜெல்லாம் பக்காவாக ஏறுவாங்க. ஏன்னா பெங்களூர் போகிறவங்கள நிறைய பேருக்கு வந்து இந்த வண்டி கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காட்பாடி தாண்டி உங்களுக்கு அதிகமாக வரலாம். ஓகேங்களா? பாலாஜியில் க்ரௌட் ஹெவியாக தான் இருக்குது. அதுவும் சொல்லவே வேணாம், பின்னாடி போய் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த பிருந்தாவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் மொத்தம் எத்தனை ஜென்ரல் சிட்டிங் கோச் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் 2 ஜென்ரல் சிட்டிங் கோச் கொடுத்துருக்காங்க, பேக்கில் 2 ஜென்ரல் சிட்டிங் கோச் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 ஜென்ரல் சிட்டிங் கோச் கொடுத்துருக்காங்க இந்த பிருந்தாவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில். இப்போ இந்த வண்டிக்கு டிக்கெட் ப்ரைஸை பார்த்துடலாம். அரக்கோணத்துலேருந்து காட்பாடிக்கு இந்த வண்டியில் ஒரு ஆளுக்கு வந்து 55 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த பிருந்தாவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில்.
நானு அவன் அவன் தான் ஏவன் நவீன்ரா அப்புறம் இவன் வாலாஜா வாலாஜா ரோடு ஆமாம் ஆன் டைமுக்கு பார்த்தீங்கன்னா வாலாஜா ரோடு ரீச் பண்ணியிருக்கோம். 9:10 கரெக்டாக நம்ம ஆன் டைம் கரெக்டாக ரீச் பண்ணிட்டோம். ஹெவி க்ரௌடு தான் இங்கேயும். க்ரௌடு சோழிங்கார் மாதிரியே தான் இங்கேயும் க்ரௌடு ஹெவியாக தான் இருக்குது. பின்னாடி பார்த்தா தெரிஞ்சிருக்கும். வாங்க அப்படியே போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டாப் தான். என்னைய ஓட சொன்னா உருட்டுற? டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும். டிராபிக்கா? யோ கூட்டம் இல்லையா? ரோடு அனாதையா கிடக்கு. அது தெரியுது.
10:40 சங்கமித்ராகரம் திரும்பி வரதுக்கா 11:25 பெங்களூர் சூப்பர் ஃபாஸ்ட் ஆனால் அது நாத்தியா மட்டும்தான் நம்ம தலைவன் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் டிலேவோட தான் காட்பாடி ரீச் பண்ணியிருக்கோம். அவள் தான் நம்ம விளாக் இதோட முடியுது. அப்படியே வெளியே போயிட்டு பார்த்துட்டு போயிடலாம். அண்ட்ரூஸோட நிலைமை நான் சொல்லிட்டு போய் காட்டுறேன், பார்த்துருங்க அப்படியே. இங்கேயும் இப்படி தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் போய் காட்டுறேன், ஃப்ரண்ட்டில் பாருங்கள். ஃப்ரண்ட்லலாம் சொல்லவே வேணாம். சென்னையிலேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டி வரைக்கும் ஃபுல் பண்ணிட்டு போகிற லோக்கல் எது பார்த்தீங்கன்னா ராயபுரம் வேப் 7 தான் இன்றைக்கி சென்னை சென்ட்ரல்லேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டி வரைக்கும் ஃபுல் பண்ணிட்டு போகுது. ஃபுல் ஸ்ட்ரெச் இந்த இன்ஜன் தான் ஃபுல் பண்ணோம். எந்த ஒரு லோக்கல் ரிவர்ஸலும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ட்ரெயின் ட்ராவல் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து ஒரே லைக் கொடுத்துருங்க. ஏன் லைக் கேட்குறேன்னா அப்போ தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் வீடியோ பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். காட்பாடி ஜங்ஷன்லேருந்து டாட்டா பாய் பாய். அடுத்து இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல்.